ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தெல்லாம் குறைக்கக்கூடிய நல்ல சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தய கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். 1.5 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறும்போது வெந்து வரதுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான் இது நம்ம உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் நல்லாவே தணிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 7 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்தமாரி வெந்தய கஞ்சிலாம் வச்சு கொடுப்பாங்க, வெட்ட சூடெல்லாம் தணிக்கிறதுக்காக. அதில் நிறையா பூண்டெல்லாம் சேர்க்கும்போது அவங்க டெலிவரிக்கு அப்புறம் நல்ல பால் சுரக்கும். அதனால் இந்த மாதிரி கஞ்சிலாம் வச்சு கொடுப்பாங்க. நம்மளுக்குமே இதில் நிறையா பூண்டு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணியை பயன்படுத்தி அதை ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி சேர்க்குறதுனா சேர்க்கலாம். 1க்கு 3லேருந்து 4 கப் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 2 முழு பூண்டை ஃபுல்லாக தோல் உரித்து அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு நம்ம கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு விசில் விட வேண்டியதான். ஒரு விசில் ஹையில் விட்டுக்கலாம், மீதி 4 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இதுக்கு தேங்காய் துவையெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருப்பு உளுந்து, மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக புளி உப்பு சேர்த்து அரைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே வத்தல் அப்புறம் மாங்காய் குழம்புலாம் தொட்டுட்டாலுமே அதுவுமே நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அதில் இருக்க பூண்டெல்லாம் கூட கண்ணுக்கே தெரியல, அந்தளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா லேசாக அப்படி நம்ம கலந்து விடும்போதே நல்லா கரைஞ்சி வந்துடும். நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி வச்சேன். 3லேருந்து 4 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம பச்சரிசி சேர்த்துருக்கோம். ஒரு இனிப்பு சுவைக்காக வெந்தயம்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குங்கிறதுனால நம்ம பச்சரிசியில் செய்கிறோம். நம்ம பச்சரிசி தேவையில்லைன்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, நார்மலாக சாப்பாட்டு அரிசி கூட நம்ம சேர்த்து செய்யலாம். இது கூடவே நல்லா தேவைக்கேற்ப பால் சேர்த்துக்கலாம். பசும்பாலுக்கு பதிலாக நம்ம காய்ச்சின பால் தான் பசும்பால். அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா டைல்யூட்டாக நல்லா நைவாக நல்லா மசிச்சு விட்டு நல்லா கலந்தோம்னா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். உடம்புக்கு சில பேருக்கு குளிர்ச்சியெல்லாம் ஒத்துக்காது. இந்த வெயில் காலத்தில் அவங்க உடம்புலாம் ரொம்ப ஹீட்டாக வரவங்களுக்குலாம் குளிர்ச்சி சில பேருக்கு ஒத்துக்காது. பழசாறு இதெல்லாம் ஒத்துக்காது. ஆனால் இந்தமாரி வெந்தய கஞ்சி வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புல உள்ள உஷ்ணத்தை நல்லா குறைக்கும். நம்ம உடம்பை கூலிங் பண்ணுறதுங்கிறத விட உஷ்ணத்தை குறைக்கும். நம்மளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி செய்கிற போது. நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது சில பேருக்கு ஒத்துக்காது, அந்த கூலிங்காக இருக்கிறது ஒத்துக்காமல் இருக்கும். ஆனால் இதை மாதிரி எடுத்துக்கும் போது ஒரு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு நாள் 2 தடவை இதை மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ஹீட்டெல்லாம் குறைக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த பாடியில் உள்ள ஹீட்டு குறையிறது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சி நம்ம குக்கருக்குள்ளே பதிலாக நம்ம ஓப்பன் பாட்டில் நம்ம பானையில் கூட வேக வைக்கலாம். அதுலேயுமே நல்லா சூப்பராக வெந்து ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.